மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம டிமார்ட்டில் பண்ண சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து டி நகர் வீடியோ போட்டிருந்தோம், சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இது வந்துட்டு கலா உற்சவம். யூஸ்வலாக வந்து கலாக்ஷேத்ரா கிட்ட நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ அது வந்து இந்த வாட்டியும் நம்ம போயிருக்கோம். என்னோடய சேனல்லே வந்து நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் கலாக்ஷேத்ரா எக்ஸிபிஷன். மேபி நிறைய ரீநேம் பண்ணுறாங்க, பட் உள்ளே இருக்க ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் த சேம் பீப்புள், அவங்களே தான் இருக்காங்க. நான் போய் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக அதே பீப்புள் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நான் நிறைய இந்த உற்சவம் பற்றி கலாக்ஷேத்ரா எக்ஸிபிஷன் பற்றிலாம் நிறைய பேசிட்டேன். ஐ தாட் நம்ம சும்மா இன்றைக்கி சிட்-சாட் பண்ணலாம் சொல்லிவிட்டு. ஸோ ஷாப்பிங் தான் நம்ம வந்து பண்ண போயிருந்தோம். கரெக்டாக ஷாப்பிங் பண்ண போகிறத பற்றி பேசும்போது எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. எனக்கு பர்சனலாக தெரியாது, ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க செவுத்தில் வந்து கிறுக்குவாங்க, வரைவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பட் என்னோடய மம்மி டாடி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து எந்த இடத்துல என்னை அவங்க விட்டுட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே சமத்தாக உட்காந்துருப்பேன். நான் ஆக்சுவலாக செவுத்தில் நான் இது வரைக்கும் கிறுக்குனதே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜென்ரலாக ஷாப்பிங்னு போகும்போதோ இல்லை வெளியில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் சொல்லுவாங்கல்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் சாக்லேட்னு ஒன்று கேட்டதே கிடையாது. அண்ட் பெருசாக வந்துட்டு எதுக்குமே அடம் பிடிச்சி எனக்கு இது வேணும், அது வேணும்னு அழறது, இது மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கே ஷாக்கிங். பட் வளர்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவும் நான் அப்படியே தான் இருந்திருக்கேன். சின்ன வயசுலையாவது நான் அடம் பிடிச்சிருப்பேன்னு நினச்சேன். பட் வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து அதே மாதிரி தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, லைக் நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன்னு. ஏன்னு எனக்கே தெரியாது. எதுக்குமே வந்து ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இல்லை, எனக்கு இன்றைக்கே இது வேணும் அப்படின்ற ஒரு அடம் எல்லாம் கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து நிறைய வாட்டி என் வீட்டில் இந்த மாதிரி கண்ட்ரோல்டாக சொல்லியே வளர்ப்பாங்க. கேட்ட உடனே நாங்கள் வந்து வாங்கி தர மாட்டோம், கேட்ட உடனே கொடுத்தா அவனுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது அப்படின்லாம். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் கேட்கலையா அதுவும் எனக்கு தெரியல. பட் தென் நானாக பெருசாக இதுக்குமே ரொம்ப ஆசைப்பட்டது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ஷாப்பிங் பண்ணும் போதோ இல்லை யார் வேணால் எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து ஃபோன் வாங்குகிறோம் இல்லை கேஸ் வாங்குகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாங்கின ஒரு 2 days வந்து ரொம்ப பத்திரமா பார்த்து வைப்போம். 3rd day 4th டேலாம் வந்து நம்மளுக்கு ஓகே கேஸ் தானே அப்படின்ற மாதிரி தோணும்ல. எல்லாருக்குமே இருக்க ஒரு இயல்பான விஷயம் இது. ஸோ அந்த ஃபீல் வந்து நமக்கு ஒரு 1 or 2 times வரும்ல. நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ரேஸாக இருக்கும், ஏதாவது ஒன்று பார்த்தா இது வாங்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு ஒரு 2-3 days இது தானே அப்படின்றது தோணும்ல. அது வந்து எனக்கு அடுத்த வாட்டி அந்த பொருளுக்கு ஆசைப்படும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் தானாகவே. என்ன இப்போ நம்மளுக்கு இவ்வளோ க்ரேஸ் இருக்குது, பட் அதுக்கப்புறம் நம்ம அதை பெருசாக எடுக்க மாட்டோம்ல. அதனால் எதுக்கு அது வந்து இப்போ தேவையில்லாமல் அதை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ ஏதாவது ஒரு பெரிய நீடு இருக்குது, இது இல்லைன்னா நம்மளால் இன்றைக்கி நாள் தள்ள முடியாது அப்படின்ற விஷயங்கள் தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு இருந்தேன். மேபி தெரியல, நிறைய பேர் இதே மாதிரி இருக்கலாம். அண்ட் அப்படி இருக்கீங்கன்னா சீரியஸ்லி வந்து நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட். பிகாஸ் உங்களுக்கு நிறைய பொறுமை இருந்திருக்கும், லைக் ரொம்ப காமாக இருப்பீங்க. ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் தென் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு மட்டும் அடம் பிடிக்காமல் இருக்காதீங்க. இன்றைக்கி அது வந்து நம்மளுக்கு தேவைங்கும் போது அதை நம்ம அடம் பிடிச்சி ப்ராப்பராக அதுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்கணும். பிகாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பரவாயில்லன்றது வந்து சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ட்ரை டு சே நோ. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சரி இல்லை அப்படின்னு தோணும்போது வேண்டாம், முடியாது, எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல கற்றுக்கோங்க. நானுமே அது வந்து நிறைய பழகியிருக்கேன். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், பட் தென் போக போக நம்மளுக்கே வழி இல்லை. நம்மளே வந்து சொசைட்டி நம்மளை ரொம்ப அழகாக மோல்டு பண்ணோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளை மாற்றிடும். பட் தென் நல்ல விஷயங்களுக்காக நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக நம்ம நோ சொல்கிறது வந்துட்டு தப்பே கிடையாது. பட் ஒரு சில டைம் என்னால் டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து, நம்ம ஏதாவது மொக்கையான ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ வந்து அவ்வளோ ஓடும். ஏதாவது ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு நாள் ரொம்ப அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருப்போம், அந்த வீடியோ வந்து நகராது. அது அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும். எத்தனை பேர் யூடியூப் க்ரியேட்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்.
அண்ட் இன்னி வரைக்கும் யூடியூபோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே சுத்தமாக புரியல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எது ஓடாதுன்னு நினைக்கிறோமோ அது பயங்கரமாக ஓடும், எது ஓடும்னு நினைக்கிறோமோ அது அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். லைக் நமக்கு அது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, நம்மளுக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அது வந்து அட் டைம்ஸ் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும். ஆனால் அது அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது சரி ஓகே, நேற்று அந்த வீடியோ போட்டோம், இன்றைக்கி அடுத்த வீடியோ வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் தென் எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. நமக்கு டைம்னு ஒன்று வரும்போது தான் அது வந்து ரெக்கக்னைஸ் ஆகும். அப்போ தான் அது நிறைய விஷயங்கள் நல்லதாக வந்து மாறும். ஸோ அதனால் என்றைக்குமே அது எந்த டைம் என்றைக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதை தான் நானும் நம்பியிருக்கேன். அண்ட் நான் வந்து இந்த உற்சவம் போயிட்டு 3 விஷயம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு ஸ்க்ரப், இந்த ஸ்டீல் நார் இருக்குல்ல நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு. பட் ஆனால் அந்த ஸ்டீல் நார் வந்து அட் டைம்ஸ் அந்த ஃபில்டருக்கு நடுவில், டீ ஃபில்டர் நடுவில் இதிலலாம் வந்து கொஞ்சம் கம்பியாக மாட்டிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், நான் இந்த வீடியோட எண்டில் போட்டிருக்கேன் என்ன நான் வாங்கியிருக்கேன்னு. அது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு அந்த ஸ்க்ரப் கிடச்சிது. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரப் ஒன்று வாங்கியிருந்தேன். செகண்ட் திங் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் லைட்டர் எதுக்கு நான் வாங்குறேன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா, இந்த கேண்டில் ஏற்றுவோம்ல, கேண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் புத்தர்கிட்ட வந்து கேண்டில் ஏற்றுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கேண்டில்ஸ் வைப்பேன். அதுவும் அது கிளாஸ்க்குள்ளே இருக்கும். அந்த கேண்டில் வந்து உருகி கீழே இறங்கும் போது நம்மளால் அந்த வத்திப்பட்டி வச்சு உள்ளே கை விட்டு ஏற்றவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேண்டிலுக்காக இந்த எலக்ட்ரிக் லைட்டர் அதுக்கு மட்டும் வாங்கினேன். பிகாஸ் அது டக்குன்னு வந்து உங்களுக்கு லைட் கொடுக்கும் அண்ட் கை சுடாது. தேர்ட் திங் வந்துட்டு எனக்கு ஒரு கம்மல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதையும் வாங்கியிருந்தேன். அண்ட் நம்ம சுற்றிட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாச்சுன்றதுக்காக கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லான்னு பணியாரம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களுமே எனக்கு ஏதாவது டாபிக் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் வந்து மோட்டிவேட்டடாக அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ, பாய்.